மலையாள திரையுலகின் நடிகர் சங்கத்தில் இருந்து மோகன்லால் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து திடீரென செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் ஒன்றை அளித்துள்ளார். பாலியல் புகார்களுக்கும் ராஜினாமா நடவடிக்கைக்கும் காரணம் என்ன? இதற்கு மோகன்லால் கூறியது என்னென்ன? நீதிபதி ஹேமா தலைமையில் தயார் செய்யப்பட்ட கமிஷன் அறிக்கை வெளியானதில் இருந்தே மலையாள திரையுலகில் புயல் வீசி வருகிறது. பாலியல் புகார்களை தொடர்ந்து நடிகர் மோகன்லால் உட்பட அம்மா நடிகர் சங்க நிர்வாகிகள் ஒரே நாளில் கூண்டோடு ராஜினாமா செய்தனர். ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாமல் பதவியை ராஜினாமா செய்த காரணம் என்ன என்றும், ஒருவேளை நடிகைகளின் குற்றச்சாட்டுகளுக்கும் ராஜினாமா நடவடிக்கைகளுக்கும் தொடர்பு உண்டா என்றும் முடிச்சுகள் போடப்பட்டன. இந்நிலையில் மலையாள நடிகர் சங்கமான அம்மா சங்க தலைவராக இருந்த நடிகர் மோகன்லால் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார். திருவனந்தபுரத்தில் உள்ள ஹயாத் ரெஜென்சி என்ற கிரிக்கெட் லீக் போட்டி தொடங்கிய இடத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மோகன்லால் பாலியல் புகார் குறித்து விளக்கம் அளித்தார். 47 ஆண்டுகளாக திரையுலகில் இருந்து வருவதாகவும் தான் எங்கும் ஓடி ஒளியவில்லை என்றும் கூறியவர் ஹேமா கமிட்டி அறிக்கையை வரவேற்பதாக கூறினார். മോഹൻലാൽ എവിടെയായിരുന്നു? ഒളിച്ചോടി പോയെന്നൊക്കെ പറഞ്ഞു. ഞാൻ ഒരിടത്തേക്ക് ഒളിച്ചോടി പോയിട്ടില്ല. ഞാൻ നിങ്ങളുടെ ഒപ്പം കഴിഞ്ഞ 47 വർഷമായിട്ട് സഞ്ചരിക്കുന്ന ആളാണ്. ഇവിടെ ഇരിക്കുന്ന ഒരുപാട് മുഖങ്ങളെ എനിക്കറിയാം. അവരുമായിട്ടൊക്കെ നല്ല சௌஹார்தத்தில் தன்னான் இத்தனையும் காலம் நான் சஞ்சரிச்சிட்டுள்ளேன். சமீபத்தில் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு சம்பவம் உட்பட இதுவரை நடந்த பேரிடர் காலங்களில் பல்வேறு உதவிகளை மலையாள திரையுலகம் செய்திருப்பதாகவும் கூறினார். கேரள திரையுலகில் மொத்தம் 21 சங்கங்கள் உள்ள நிலையில் இந்த எல்லாவற்றுக்கும் நடிகர் சங்கத்தை மட்டும் குறை கூறுவது சரியில்லை என்றும் கூறியிருப்பது கவனம் பெற்றுள்ளது. இயக்குனர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், ஸ்டண்ட் யூனியன் சங்கம் என பல்வேறு சங்கங்கள் இயங்கி வருகின்றன. இதில் பிற கலைஞர்கள் செய்யும் தவறுகளுக்கெல்லாம் நடிகர்கள் எவ்வாறு பொறுப்பாக முடியும் என்பதே மோகன்லாலின் கூற்றாக உள்ளது. ഇതിന് ഉത്തരം പറയേണ്ടത് മലയാള സിനിമ മൊത്തമാണ്. കാര്യം ഹേമ കമ്മിറ്റി റിപ്പോർട്ടിൽ ഒരു കാര്യം മാത്രമല്ല ചൂണ്ടിക്കാണിച്ചിരിക്കുന്നത്. സിനിമയിലെ മറ്റ് പല ഭാഗങ്ങളിലുള്ള പല കാര്യങ്ങളും എന്തൊക്കെയാണെന്ന് നിങ്ങൾക്കറിയാം എന്നെക്കാളും കൂടുതൽ. மம்முட்டி, மோகன்லால் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் பவர் குரூப்பில் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இதை திட்டவட்டமாக மறுத்துள்ளார் மோகன்லால். பல ஆண்டுகளாக சரிவை சந்தித்து வந்த மலையாள சினிமா தற்போதுதான் முன்னேற்றத்தை சந்தித்து வருவதாகவும், இதுபோன்ற புகார்களால் கேரள சினிமா சிதைந்து போவதாகவும் குறிப்பிட்டார். பாலியல் புகார் காரணமாக நடிகர் சங்கம் கலைக்கப்பட்ட போது அனைவரிடத்திலும் ஒரு கேள்வி எழுந்தது. நடிகைகள் அடுத்தடுத்து புகார்களை அடுக்கி வரும் நிலையில் இதுவரை மோகன்லால் வாயை திறக்காதது ஏன் என ஷகிலா உட்பட பலர் கேட்டனர். இதற்கு தற்போது மோகன்லால் மௌனம் கலைத்திருப்பதாக ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.